சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. மகேஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள், கடகத்துக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசிக்கு அஷ்டம சனி போனதே இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் தான் அவங்களுக்கு. இந்த ரஜினி சார் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 16வது மாடியில் வந்து வீடு வச்சுருக்காரு. பார்த்தா லிஃப்ட்டு வேலை செய்யலை. அப்போ கூட இருக்கிறவர் என்ன சொன்னார், ஒவ்வொரு மாடி ஏறும்போது ஒவ்வொரு கதையை சொல்லிகிட்டே ஏறணும்னு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடியை சொல்லி கதையை ஏறிட்டே சொன்னார். 15வது மாடி வந்தது. அந்த கூட வந்தவர் சொன்னார், இப்போ நீங்கள் கதை சொல்லணும், சொல்லுங்கள். இந்த வீட்டோட ஓனர் அவர் மேலே ஏறினதுக்கப்புறம் சொன்னார், இல்லை ஒரு ஊரில் ஒருத்தர் 16வது மாடியில் வீடு வாங்கினா, அவனுக்கு ஒரு நாள் லிஃப்ட்டு வேலை செய்யலை. ஒவ்வொரு மாடி ஏறும்போது கதை சொல்லிகிட்டே ஏறினா, 15வது மாடி வரும்போது யோசனை வந்தது, 16வது மாடி சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டான். பக்குன்னு ஆயிடுத்து கூட வந்தவருக்கு. ஏன்னா இவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஷ்டம சனியில் அடி வாங்கி இப்போ எதை பார்த்தாலும் விரோதம் மாதிரியே தெரியும். எதை பார்த்தாலும் நம்பலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையா, இந்த மாதிரி ஒரு பய உணர்வுகள் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஆனால் அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வீடு வாங்கலை, வீடு கட்டலை, ரிஸ்கெல்லாம் எடுக்கலைன்னா தயவு செய்து நீங்கள் பண்ணிடுங்க. இல்லை 4-5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. 4-5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடு வாங்குவீங்க. அதனால் இப்போவே வீடு வாங்குறது கஷ்டமாக தான் இருக்கும். கிரக பிரவேசத்தில் சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அமையறதுக்குண்டான வாய்ப்புகள். கோவத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா இத்தனை நாள் கோவத்தில் சமாளிச்சிட்டோம். 2.5 வருஷமாக அஷ்டம சனி காப்பாற்றி விட்டுரும். இனிமேல் கோவப்பட்டோம்னா திருப்பி ரிஃபெக்ட் விடும். அதனால் கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஷ்டம சனியில் லேட்டானா கூட உடுப்பாவும் பாவம் ஏதோ நொந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனியெல்லாம் லேட்டாக வரக்கூடாது. கரெக்டாக ஆன் டயத்தில் வந்தால் தான் எல்லா காரியங்களும் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு, நிறையா படிப்புகள்லாம் சேர்றது இவர்களுக்கு விரயத்தை கம்மி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆடிட்டிங், அட்வொகேட், அதே மாதிரி ஃபெயிலாகி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். பூர்வீக சொத்து, அதாவது அம்மா வகையில் பூர்வீக சொத்து, நான் சொல்கிறது கிரகத்தினுடைய பார்வையை வச்சு அதை சொல்லிகிட்டு இருக்கேன். அம்மா வகையில் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயம் முயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு படிப்படியாக முன்னேறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ல் வந்து ராகு போகிறதே ஒரு யோகம் தான் இவங்களுக்கு. டெய்லி பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு படத்தில் வந்து வடிவேல் சார் போகும்போது மேலே ஃப்ளைட்டில் நம்மளை தான் பார்த்து டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளை தான் சொல்கிறாங்களோ, ஒருவேளை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் 3வது மனுஷங்களை உட்கார வச்சு பேசவே கூடாது. அவங்க இங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க. தனக்கு என்ன சாதகமோ அதையும் சேர்த்து பேசிட்டு போயிடுவாங்க. அதனால் 3வது மனுஷங்களை பிரச்சனைகளில் விடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. 3வது மனுஷங்களை பிரச்சனையை வந்து பேசுகிறதுக்கு விடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, திருவேங்கடமுடையான் வழிபாடு இவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக மாறும். சூப்பர் சார். ஸோ வந்து ஒரு மைனஸை கூட ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அழகாக சொல்லிட்டீங்க. மேம் நீங்கள் சொல்லுங்கள். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுறலாம். ஏன்னா இது வரைக்கும் வாங்கின அடி அப்படி அஷ்டமச்சனியில் உட்காந்து அல்லல் பட்டு கொண்டிருந்த அத்துணை கடகராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு சாப விமோசனம் தான் கிடைக்க போகுது அப்படின்னா சொல்லலாம். 12ஆம் இடத்துல வந்து குரு அமரப் போகிறார். இந்த 12ஆம் இடமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ அதுவும் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு லோக்கல்லாம் இல்லை, எஸ்டிடியில் ஐஎஸ்டிடியிலேருந்து வந்து உங்களுக்கு இன்கம் வந்து அதன் மூலமாக உங்களுடைய கடன் அடைவதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. 4ஆம் இடம் இயங்க போகுது. நிறைய பேர் வீடு, மனை, வண்டி, வாகனம், உடைமைகள் இது வரைக்கும் சொத்து வந்து கொண்டு போய் வைக்கிற அளவுக்குலாம் போயிருக்கும் அஷ்டம சனியில். நிறைய பேர் சொந்த தொழிலை பூட்டிட்டு வேற இடத்துக்கு போகலாம்லாம் பார்த்துருப்பாங்க. யாரெல்லாம் வந்து கோட்டிங்கில் ஓப்பன் த கேட்டுன்ற மாதிரி புதுசாக 2 கேட் போடுற அளவுக்கு தொழில் விருத்தி அப்படின்றது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. நிறைய பேர் வீடு வாங்குவதற்கான யோகம் இருக்குது. 7க்கு 2 தான் வந்து 8. அந்த இடத்துல ராகு பார்வை. கண்டிப்பாக நிறைய கடகராசிக்காரர்கள் உங்களுடைய துணை அல்லது துணைவியார் பேரில் ஒரு சொத்து வாங்குவீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல கேது வந்து உட்காராரு. தயவு செஞ்சு வெள்ளை கர்ச்சிப்லாம் வேணாம், பெட்ஷீட் ஆர்டர் கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு போட்டு படுத்தால் தான் வீட்டில் நிம்மதி அப்படின்றது இருக்க போது. பேச்சில் மிக 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 கவனம் தேவை கடகராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப 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 அக்கறை தேவை. கால், காஃப் மசில் கிட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து போவதற்கான நேரங்கள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் பார்த்துக்கொள்ளணும். தேவையில்லாமல் வட்டி அதிகமாக தராங்கன்னு சொல்லி அதில் மாட்டிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னும் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அக்டோபரில் திரும்ப குரு அதிச்சாரமாக கடகத்துக்கே வருவார்.
அப்போ வரும்போது இது வரைக்கும் சாமியாவது பூதமாவதுன்னு சொல்லிட்டு இருந்தா அத்துணை கடகராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்காக கோவில் கோயிலாக சுத்த போறீங்க. நிறைய பேர் கோவில் திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது வரைக்கும் அஷ்டம சேனல்ல கொடுத்த அந்த இதுல பார்த்து நான் சாமியை நம்ப மாட்டேன் பூத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் படி தூச்சிட்டு இருந்தா கடகராசிக்காரங்க அப்படியே டோட்டலா மாறி கோவில் கோவிலா சுத்தி கோவில்களுக்கு நிறைய நன்கொடை கொடுக்கறது, தானங்கள் பண்றது, அதே மாதிரி பசுக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்றது எல்லாமே நடக்க போகுது. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில சூரி சொல்ற மாதிரி அழிங்க மறுபடியும் நான் புரோட்டா சாப்பிட்றேன்ற மாதிரி வாழ்க்கை புதிதாக தென்றல் வீத போகிறது. ஆனா இங்க இருக்கிற ராகு தென்றலா சூறாவளியான்னு தீர்மானம் பண்றதுக்கு உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முன்னாடி கவனம் கவனம் கவனம். உழைக்காம சாப்பிட்ற எதுவும் ஒட்டவே ஒட்டாது. கடகராசிக்காரங்களை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். அவங்க சொல்லுவாங்க நான் இதுலயும் மாட்டிக்க மாட்டேன், ஆனால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப இரக்க குணம் வாய்ந்தவர்கள் தான் கடகராசிக்காரங்க. அதனால கொஞ்சம் ஆன்லைன் ஸ்கேம்ல எல்லாம் மாட்டாம பார்த்துக்கங்க. கிரகங்கள் உங்களை இந்த தடவை அந்த நிலவைக்கு இழுத்து செல்லும். அதனால கையெழுத்து இடுவதற்கு முன்னால் பார்த்து விட்டு கையெழுத்திடுங்கள். ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாகாபரணம் சூடிய சிவனை போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்துல ஒரு தடவையாவது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்களுடைய வருமானம் அப்படின்ற இடத்துல சூப்பரான அபிவிதமான வருமானம் வரும். முடியும்னு நினைக்கிறவங்க தண்ணீர் தானம் பண்ணுங்க. இதுவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அத்துணை வழிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். சூப்பர் மேம். ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அடுத்தது கடகராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி விடுதலையானது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஆனால் இப்போ குரு பகவான்னு சொல்லக்கூடிய முழுமையான சுபர் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. அவர் விரயஸ்தானத்திற்கு போகிறார். விரய குரு, அவரிடத்திலிருந்து நேரடியாக பலனை எதிர்பார்க்க முடியாது. அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி விலகி போயிட்டார் பாக்கியத்திற்கு. அந்த பாக்கியத்தில் இருந்த ராகு அஷ்டமத்திற்கு வந்தது. அப்போ அஷ்டமத்தில் அகைன் ஒரு கிரகம் சனியை விட இன்னமும் அதிகமாக பலனை தரக்கூடிய ஒரு கிரகமாக அந்த ராகு இருக்கு. பிறகு கேது 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கலாம், இருந்தால் நம்ம ஸ்லோ பண்ணி போயிடலாம். ஆனால் ஒரு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நிறைய நம்ம ட்ரெயினில் போகிறோம்னு சொன்னால் பிரிட்ஜெல்லாம் இருக்கிறதுனால ட்ரெயின் பாஸ் ஆகிடுது. முன்னெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது, அங்கங்கே கேட் போட்டுருவாங்க. இதை நினச்சே நிறைய பேர் பிளான் பண்ணுவோம். அந்த கேட்டு போடுறதுக்குள்ளே போயிடணுன்னு சாலை மார்க்கமாக போகக்கூடியவர்கள், அந்த ட்ரெயினில் போகிறவங்க கேட்டில் போடும்போதெல்லாம் லேட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. அப்படியாக உங்களுக்கு கேட் போட்ட மாதிரி இருக்கும். உங்களுடைய வழியை, சாலையை, முன்னேற்றத்தை, ஆரோக்கியத்தை, படிப்பை யாரோ தடுக்கிற மாதிரியான ஒரு எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும். அதை தாண்டி தான் நீங்கள் பலனை அடைய வேண்டியதாக இருக்கும். மகேஷ் அண்ணா அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னார். நாளைக்குன்னு சொன்னால் நாளைக்கு தான், எதையும் லேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது எனக்கு என்னுடைய தந்தையார் நினைவு வந்தது. அப்பா ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுவார். அப்போ செய்யலை நாளைக்குன்னு சொன்னால் அன்னைக்கு குறைஞ்சா 6 மாதம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் செய்ய முடியாமல் போயிடும்னு சொல்லுவார். பிறகு யாருமே எதிர்பார்க்காம அவரே போய் அந்த வேலையை செஞ்சிடுவார். வயோதிகம் முடியலைன்னா கூட. இதை தான் இந்த ஆண்டில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒன்றையும் தள்ளி போடக்கூடாது. குருன்னு சொல்லக்கூடியவர் பின்னாடி மறைஞ்சு 12ல் இருக்கிறதுனால இயற்கையான ஒரு சுறுசுறுப்பு கூட உங்களுக்கு இருக்காது. பணம் வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போக முடியாமல் போயிடும். கடன் வரப்போகுதுன்னா அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் கடன் இருந்தால் கடன் அடைஞ்சிடும். இது நாள் வரைக்கும் நோயாளியாக இருந்திருந்தால் நோயிலிருந்து விடுபட்டுருவீங்க. இது நாள் வரைக்கும் கோர்ட்டு கேஸ் லீகல் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா அஷ்டமத்தில் இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்த சனி 9ஆம் இடத்திற்கு போயிட்டார். ஆனால் பலன் அப்போ நல்லா தானே இருக்கணும்னு கேட்டால் கோடி ரூபாய் கடனை எல்லாம் விற்று கையில் இருந்தது வேண்டியதெல்லாம் வர வச்சு அடைச்சாச்சு. அப்போ நில் பேலன்ஸ் கையில் 0, ஒன்றுமே இருக்காது. கடன் இல்லை, ஆனால் கையில் காசு இருக்காது. அப்போ இதுக்கப்புறம் தான் 1லேருந்து சேர்க்கணும். அப்போது நோயினால் வேலைக்கு போக முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல, அது சரியாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும். லீகல் இஷ்யூஸ் ஒருத்தர் செஞ்சோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யாத தவறுக்கு உள்ளே போயிட்டார், வெளில வந்துட்டார். திரும்ப அவர் இங்கே நிற்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? அவருக்கு வேலை கிடைக்குமா, பிஸ்னஸ் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும். பிரச்சனை முடிந்தாலும் கூட மீண்டும் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. அதற்கு எதையும் கடத்தாமல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து கடினமாக உழைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். வழிபாடுன்னு பார்த்தா சந்திரனை வழிபடணும். சந்திர தரிசனம் பௌர்ணமி நாள், இந்த நாளை ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த தரிசனம் வழிபாடு செய்யுங்க. எல்லா பிரச்சனையும் கடந்து நீங்கள் வெற்றி பெறலாம். ரொம்ப நன்றி சார். மைதிலி மேம், நீங்கள் சொல்லுங்கள். கடகராசி நேயர்கள் தொட்டாசிலிங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வீட்லேயும் குடும்பத்துலேயும் ஒரு சண்டை சச்சரவு, தொழிலையும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அது இல்லாமல் நிறைய அவமானங்களை சந்தித்த முதல் ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசி தான் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஆண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தாங்க. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க போகுது இந்த காலகட்டம். அதிக கோபமும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வரும். இந்த ஆண்டு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரியாக்ட் ஆகிற ராசி கடகராசி.
அப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து கோபம் வரும். கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வார்த்தை வந்து கடுமையாக பேசிடுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க மறக்க முடியாத அளவுக்கு பேசிடுவீங்க. இந்த வார்த்தையிலையும் கோபம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்கள் தொழிலையும் சரி முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நிறைய வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த கோயில் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த கோயில் எல்லாமே இப்போது இந்த ஆண்டு நீங்கள் போக போகிறீங்க. பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்க போது. ரொம்ப அருமையான காலகட்டம் கடகராசிக்கு இந்த ஆண்டு.